வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். PKR தேர்தல் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டி இருக்காது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான PKR கட்சியின் உயர்மட்ட பதவிகளுக்கான தேர்தல் வரும் மே மாதம் நடைபெறுகிறது. கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கும் கட்சியின் தேசிய துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லிக்கும் போட்டி இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் இவ்விரு முக்கிய பதவிகளுக்கும் போட்டி இருக்கக்கூடாது என்பது தொடர்பில் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அக்கீன் தெரிவித்தார். முக்கிய பதவிகளுக்கு போட்டி இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்துவதும் கட்சியின் ஜனநாயக நடைமுறையில் ஒரு பகுதிதான் என்று அவர் மேலும் விவரித்தார். 2027ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் நாட்டின் 16வது பொதுத் தேர்தலில் கவனம் செலுத்தும் நோக்கில் மக்களுக்கு சிறந்த சேவையை அளிப்பதில் தற்போது கட்சி முன்னுரிமை வழங்கி வருவதாக சம்சோல் விளக்கினார். ஜொஹர் பாரு மாநகரில் இன்று அதிகாலையில் அபாயகரமாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய நபர்களுக்கு எதிராக போலீசார் தொடங்கிய ஆப் சம்சிங் ஜலானான் சோதனை நடவடிக்கையில் 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். 16க்கும் 19க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 6 இளைஞர்களின் மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக ஜொஹர் பாரு சலாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். பாதசாரிகளுக்கும் வாகனமோட்டிகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் தன்மையில் அவர்கள் இத்தகைய அராஜகத்தை நடத்தியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். 15வது பொதுத் தேர்தல் நடைபெற்று 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்நிலையில் சீனர்களின் ஆதரவு மாசிசா பக்கம் திரும்பியுள்ளதா இல்லையா என்பது குறித்து இப்போதைக்கு கணிப்பது என்பது கடினமாகும் என்று அக்கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்துள்ளார். கடந்த பொதுத் தேர்தலுக்கு பிறகு ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டது மூலம் நாட்டின் அரசியல் களமும் நிலவரமும் மாறியுள்ளது. கடந்த பொதுத் தேர்தல்களுடன் நேரடி ஒப்பீடு செய்வது என்பது சிரமமான ஒன்றாகும் என்று வி குறிப்பிட்டார். மக்கள் தங்கள் சிந்தனைக்கு ஏற்றவாறு முடிவெடுக்கவும் தீர்மானிக்கவும் அவர்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது. எல்லா மாற்றங்களும் ஒரே இரவில் நடந்துவிடாது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது என்று சைனா பிரஸ் நாளிதழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் முன்னாள் போக்குவரத்து அமைச்சரான வி காசியோங் மேற்கண்டவாறு கூறினார். கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL-க்கு சொந்தமான 40 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள குத்தகையை பெற்றதாக அந்த மாநகர் மன்றத்தின் ஆலோசனை வாரிய உறுப்பினரான அதன் இயக்குநர் டத்தோ அவ்லின் ஷவுகிக்கு எதிராக கூறப்பட்டுள்ள புகார் மீதான உள் விசாரணை அடுத்த வாரம் பூர்த்தியாகவிருக்கிறது. இதனை கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். DBKL-க்கு சொந்தமான படைப்பாற்றல் தொடர்புடைய அச்சு பணிகளுக்கு சம்பந்தப்பட்ட வாரிய உறுப்பினருக்கு அந்த குத்தகை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது மாநகர் மன்றத்தின் நேர்மை பிரிவு அந்த உள் விசாரணையை நடத்தி வருவதாக டாக்டர் ஜலிஹா குறிப்பிட்டார். இதில் லஞ்ச ஊழல் அம்சங்கள் இருக்குமானால் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று இவ்வாரம் முற்பகுதியில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் நினைவுறுத்தியிருந்தது. கெடாஹ் பாலிங் கூப்பாங்கில் 9 வீடுகளுக்கு தீயிட்டு நாச வேலையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர் நாளை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருக்கிறார். 23 வயதுடைய அந்த நபர் குற்றவியல் சட்டம் 435 பிரிவின் கீழ் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியிருப்பதாக பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிண்டென்டன்ட் அஸ்மி மொக்தார் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு எதிராக 8 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. வேலை செய்த இடத்தில் பகடிவதைக்கு ஆளானதை வஞ்சம் தீர்க்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொந்தமான வீடுகளுக்கு அந்த நபர் தீயிட்டதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஜொஹோர் குலுவாங் கம்போங் திங்காவில் வெட்டுக்கத்தியால் சிங்கப்பூர் பிரஜையை தாக்கி காயம் விளைவித்ததாக நம்பப்படும் உள்ளூர் ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 37 வயதுடைய அந்த ஆடவர் காலை 6:10 மணியளவில் கைது செய்யப்பட்டார். அதிகாலை 5:50 மணியளவில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசுக்கு தகவல் கிடைத்த அடுத்த சில நிமிடங்களிலேயே போலீசார் அவ்விடத்திற்கு விரைந்தது மூலம் அந்த உள்ளூர் ஆடவரை கைது செய்ய முடிந்தது என்று குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பாரின் மொஹமட் நோ தெரிவித்தார். பிடிபட்ட நபருக்கு ஏற்கனவே 7 குற்றப்பதிவுகள் உள்ளன. அந்த நபர் மெத்தாபெத்தமின் போதைப் பொருளை உட்கொண்டிருப்பது சிறுநீர் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாரின் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் 2 தேடப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
கிளந்தான் ஜலன் குவா மூசாங் கொலக்ராய் சாலையின் 3வது கிலோமீட்டரில் கார் ஒன்று ட்ரெய்லர் லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி உயிர் இழந்தனர். அவர்களின் 5 வயது மகன் மற்றும் 10 மாத பெண் குழந்தை காயங்களுக்கு ஆளாகினர். இன்று அதிகாலை 1 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் காரில் பயணித்த 25 வயது முகமது ஷமி ஃபர்ஹான் மற்றும் அவரின் 26 வயது மனைவி நூருல் ஷஃபிகா அனீஸ் ஆகியோர் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர் என்று குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரிதண்டன் சிக் சுன் ஃபு தெரிவித்தார். இதில் 45 வயது லாரி ஓட்டுநர் எவ்வித காயங்களுக்கும் ஆளாகவில்லை. இவ்விபத்தில் ஸ்கேனியா லாரியும் பருடுவா மைவி காரும் சம்பந்தப்பட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.